இந்தியாவின் தவ புதல்வர்களில் ஒருவரான அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராகவும் இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தவராகவும் திகழ்ந்தார். அது மட்டுமில்லாமல் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், தலைசிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், இந்திய ஏவுகணை நாயகன், சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆசிரியர், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, மிகப்பெரிய பொருளாளர் என்று அனைவராலும் போற்றப்படும் எளிய மனிதர். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் அன்று தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரத்தில் கலாம் அவர்கள் பிறந்தார். இவரது தந்தை பெயர் ஜைனுலாப்தீன், தாயார் பெயர் ஆஷி அம்மா. அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் பள்ளி படிப்பை தொடங்கினார். ஆனால் அவரது குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் அவர் பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள் விநியோகம் செய்து வந்தார். பள்ளி படிப்பை முடிந்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். பிறகு 1954ஆம் ஆண்டில் இயற்பியல் இளங்கலை பட்டம் பெற்றார். இயற்பியல் மீது அவருக்கு ஆர்வம் இல்லை என்பதால் அவர் சென்னையில் உள்ள MITயில் விண்வெளி பொறியியல் படிப்பை படித்து அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1960ஆம் ஆண்டில் DRDO விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்தார். அதன் பின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் இஸ்ரோ ஆராய்ச்சி பணிகளை தொடங்கிய அவர் துணைக்கோள் ஏவுகணை பிரிவில் செயற்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். பின்னர் 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவச் செய்து சாதனை படைத்தார். இது அவருக்கு மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கே மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. இவரின் வியக்கத்தக்க செயலை பாராட்டி 1981ஆம் ஆண்டு மத்திய அரசு இவருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1999ஆம் ஆண்டில் போக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றி இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றினார். அப்துல் கலாம் அவர்கள் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்து உள்ளார். இதனால் இவர் அனைவராலும் இந்திய ராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார். எடை குறைவான செயற்கைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல கண்டுபிடிப்புகளையும் உருவாக்கியுள்ள அப்துல் கலாம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான தலைவர்களின் ஒருவர் ஆவார். பாஜக சார்பாக அவர்கள் குடியரசுத் தலைவர் போட்டியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஜூலை 25ஆம் நாள் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். இவர் குடியரசுத் தலைவர் ஆகுவதற்கு முன்பே மத்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. அது மட்டுமில்லாமல் பாரத ரத்னா விருது வழங்கிய 3வது குடியரசுத் தலைவராகவும் விளங்கினார். 2007ஆம் ஆண்டு வரை மக்களின் குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அனைவராலும் மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். பிறகு 2007ஆம் ஆண்டில் நடைபெற்ற குடியரசு தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் அப்பொழுது மத்தியில் ஆட்சியில் உள்ள காங்கிரசும் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான திமுகவும் அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தனர். எனக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே தான் மீண்டும் குடியரசு தலைவராக இருப்பேன் என்று கூறி போட்டியிடாமல் அவர் விலகிவிட்டார். அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை என பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அப்துல் கலாம் அவர்கள் இறுதி வரை பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார். இவர் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்று கூறி கனவு காணுங்கள், அந்த கனவு நினைவாகும் வரை பாடுபடுங்கள் என்ற பதிவை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தார். கலாம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். இத்தனை சிறப்பு வாய்ந்த மாமனிதர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் 2015ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று பாரத தாயின் பொற்பாதத்தை அடைந்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்த பாஜக நரேந்திர மோடியின் திட்டத்தால் அப்துல் கலாம் அவர்களுக்கு நினைவிடம் எழுப்ப முடிவு செய்யப்பட்டது.
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவிடம் ராமேஸ்வரத்தில் உள்ளது. 2.11 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து கிடக்கும் அப்துல் கலாம் நினைவிடம் 2017இல் பிரதமர் நரேந்திர மோடியால் திறக்க வைக்கப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவின் ஏவுகணை மனிதனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த நினைவிடத்தை கட்டத் தொடங்கியது. டாக்டர் கலாம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் 2015இல் நினைவிடம் கட்டப்பட்டது. இளைஞர்கள் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்று கூறிய அவரின் பொன்மொழிகளும் அவர் வாழ்ந்து காட்டிய ஒழுக்கமும் நம் மனதில் என்றும் இருக்கும். ஐயா மறைந்தாலும் சாதனையும் படைப்புகளும் என்றுமே மறையாது. ஐயா காட்டிய வழியில் சென்று நம் தாய் நாட்டின் பெருமையை இந்த உலகிற்கு அறிய செய்வோம். வந்தே மாதரம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.